I got 5 eliminations just now. Awesome. Here we go. भाई एक ही जन को फॉलो करना, 3 नंबर को फॉलो कर सब। भाई 3 नंबर भाई मार्केट हेलो कहाँ ओल जाएगा? पे, आज मेरे अनीस लाइफ का बर्थडे है, विश कर दो सारे। हेलो Help! Help! Not a problem. Well done. Marked a location. Watch out! Watch out! அப்ப திருமால வேலைக்கு கூட்ட போகணும். இப்ப இல்ல, ஆமா இப்போ 6 பேர் போற மாதிரி இருக்குமா? வரையானாரு நான் கூப்பிடுப்பா, போய் வந்துடும், அடி தம்மனு போயிடும். நல்லா காசு கிடைக்குதா மேடம்? நீங்க 1000 ரூபா வாங்குறியா? சொன்னேன் 1100 1100 சொல்ல 1200 வரையா நாங்க அப்படின்னா 1200 தானே கிடைக்காதா? கிடைக்குன்னு எனக்கு தெரியும்.
பேசினேன் 1500 ரூபாய்க்கு நான் ஓகே பண்ண சொல்லலாம்னு பாக்குறேன் என்னன்றேன் 1100க்கு கேட்கல இது வரைக்கும் 1100னா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போறேன். என்ன சொல்ற எதை சொல்றது என்ன பேசுங்க ஏன்னா இப்ப கிடையாது ஒரு வாரத்துல 10 நாள்ரா போய் வரலாம் ஒரு மாசம் Marked a 2 மாசம் இருக்கும் location. Watch out. போய் வரலாம்டா அப்படின்னா சரியா அப்படின்ட்டா இன்பு வரலாம் It's safe சரி போய் here. வரலாம் விடு Save me. காசு மட்டும் தான் சரி ஏன்னா இப்பயே சொல்லி நான் முன்னாடி அந்த ஆள்கிட்ட கொண்டு போயிட்டேன்னா எல்லாத்தையும் கரெக்டா பேசுங்க போல. அதான் சொல்லிட்டேன் சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பாடு 300 It's சாப்பாடு safe here. அதெல்லாம் Save சொல்லிட்டான் me. 300 சாப்பாடுயா 300 சாப்பிடம் பார்க்கணுயா அப்படின்னா வண்டி எடுத்து சொல்லிட்டாங்க இருந்து வண்டியா? அவன் வண்டி ஆ, ஆ, ஆ. வண்டி எடுத்து 2 பேர் வந்துருங்க நீங்க நான் கார்ல போயிடுறேன் Watch out. போயிட்டு அப்படியே பார்த்துலாம் ஹில்ஸ் கிடையாது ஹில்ஸ் தான் வரமாட்டேன் சொல்லிட்டேன் அவர்கிட்ட நீங்க இடம் பார்த்தீங்கன்னா Watch வரமாட்டேன் out. Watch out. ஆண்டர்கிட்ட பேசிருக்கீங்க. ம் ஆண்டர்கிட்ட பேசிருக்கீங்க. ஆ ஆண்டர்கிட்ட பேசிருக்கீங்க. அப்படிதான் பேசுங்க Watch out. ஏதோ Awesome. அவனை பேஸ்ட் பண்ண பிளான் அமௌண்ட் ஏற்றிருப்பானுங்க அதான் 1500 ரூபாய் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன் 1100 ரூபா கேட்கலான்னு இருக்கிறேன் 1500 தர மாட்டேன்றோம் ஆனா பாத்துட முடியாதுமா சரி போதும்やられちゃった。にゃにゃ気をつけてね。 ஒரு 10 நாள்ல போற மாதிரி இருக்கியா ஒரு வாரத்துக்கு 10 நாள் சீல் ஒரு கீழே போயினுக்குது முஞ்சோடனே போலாம் அப்படின்னா சரி போலாம் அப்படின்ட்டு Okay. ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டலையா ஊரெல்லாம் லீவ் எல்லாம் இருக்கக்கூடாது. லீவ் இருக்கக்கூடாதா ஏன் லீவ் ஒண்ணுனா அடங்கு லீவ் போடாம ஒரு வேலை செஞ்சு இதாக கைட்டா போறோம் உட்காந்து ரெஸ்ட் இருக்கணும் மாப்பிள்ள चाहे इसको எப்பயுமே प्लेन से उतारो या डायरेक्ट फेंको, रिकॉल हो जाना चाहिए। ஞாயிற்றுக்கிழமை லீவ் போல Well ஊருக்கு வரலாம் done, ஊருக்கு வரலாம் thanks. அங்கே வரலாம் அங்கே இருக்கலாம் ஏன் பிரச்சனை இல்லை ஏன்னா பண்ணித்தாடி நிற்கிறான்やられちゃった。 4 பேர் चाहे इसको நம்மளுக்கு प्लेन से उतारो या நான் डायरेक्ट உட்காந்து फेंको, எனக்கு 4 பேர் रिकॉल हो जाना चाहिए। Not a problem. Thanks. Marked a location. சொல்லிட்டாப்ல சரி வரோம்ப்ல அப்படின்னா Watch out. வரோம் அவன் தான் எனக்கு நான் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது காசு என்னவா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேட்ட கேள்வி தான் மாப்பிள்ள காசு என்ன அப்படின்னா ஏன்னா உங்ககிட்ட வந்து பின்னாடியே பேசின்னு போட்டா கரெக்டாக இருக்கும் அப்புறம் போயிட்டு என்ன இது அது கம்மியாக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவேன் இதை நான் காரணம் சொல்லுவேன் நம்மளுக்கு செட் ஆகாது அதான் கேட்டு சொல்லியா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டான் Nice.
மச்சான் வர நீங்க அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ கேட்டு வர மாட்டேன்னுடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கில்ஸ் இப்போ வரலன்ட்டான். காய்ச்சல் இருந்தானே வரணுவான், வேலை இருந்தான் திடீர்னு வரேன்னு சொல்லுவான். சரி என்னத்த பண்ணி என்ன வளர்க்க போறேன்னு தெரியல. சொட்டையும் கூட்ட மாட்டேன் இருந்தால ஹில்ஸ் மட்டும் என்ன பண்ணுவோம் தலைவர் 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு. பேசின அவர் சொன்ன அவர்கிட்ட சம்பளம் நான் சொல்லியா, சம்பளம் கேட்காம அவன் வந்துட்டு அங்கே நீங்கள் 800 கொடுப்ப செட் ஆகுமா அப்படின்னா. அதெல்லாம் என்னையா வாங்குறீங்க அப்படின்னு கேட்டான். நாங்கள் வாங்கறத விட நீ என்ன தரேன்னு சொல்லியான்னா. சொன்னோடனே என்ன 1000 ரூபா வாங்கிக்கலாம் கேட்டான். சைஸ் எனக்கு நாங்கள் 1000 ரூபா வாங்கினுக்கிறோம். இப்போ சென்னைக்கு வந்து எப்படி 1000 ரூபா வாங்க முடியும் அப்படின்னு கேட்டான். இப்படி கேட்ட உடனே ஐயோ என்ன அதான் பேசிக்கிறான், சரி என்னன்னு சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் அப்படின்னா. நாங்கள் சொல்றதில்ல, நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் சொல்லணும் அப்படின்னா. சரி அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க, கேட்டு என்னன்னு சொல்லுங்க, இப்போ என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். 1500 பண்ணலாமாயா அப்படின்னா. ஐயோ எனக்கு வரத்தே நான் நம்ம கூட்டும் நம்மளுக்கும் ஒன்றும் கிடைக்கணையா அப்படின்னா. சரியா பார்த்து சொல்றேன் அப்படின்ட்டான். பார்த்து சீமெண்ட் கேட்டு பார்த்து சொல்றேன். ஒன்றும் இல்லையா மாப்பிள்ள, சுவிட்சு போர்டு கீழே ஏற்றுறமா, அதே மாதிரி இழுத்து வச்சுக்கிறேன் கீழேயும். அதை வந்து என்ன பண்ணணுமா, பழைய வர ரொம்ப பழசாக இருந்தேன்னா பிடிங்கலை திரும்பி புது வரைகிற மாதிரி இருக்குமா. ப்ளம்பிங் வரலாம் அதுக்கு அவுட் வைட் அதில் முடிச்சிட்டாங்களாம். அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். 40 ரூம் இருக்குதான். 40 ரூம்லேயும் பேஷன் இப்போ ஓல்டு பேஷன் நல்லா பேஷனாக சொல்லலாம். அது ரேட்டு கம்மியான பேஷனில் வச்சுட்டா நம்மளுது வெஸ்டர்ன் தான் நினைக்கிறேன், வெஸ்டர்ன் நம்மளுது. அதை எடுத்துட்டு புதுசு வைக்கணும் 40லேன்னாரு. ஒரு ரூம் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் எல்லா ரூம்லையும் இருக்கையா, சேம் தான், எதுவுமே சேஞ்சஸ்லாம் இருக்காது. இந்த ரூம் என்ன இருக்கிறோமோ என்ன பண்ணுறோமோ அதே தான் அங்கேயே இருக்கும். அதை அப்படியே மாற்றி மாற்றி பண்ண வேண்டியதான். கீழே மட்டும் ஏதோ ஹோட்டல் ஏதோ ஒர்க் கொடுக்குது, அதுக்கு ஏதோ ரெடி பண்ணுறாங்க. சிவில் ஒர்க் முடிச்சுட்டு சொல்கிறேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. சொல்லியிருக்கேன், நான் சொல்கிறேன்னு பார்ப்போம். 1500 கேட்டுருமாப்ல. நான் 1500 தரமாட்டேன் தெரிஞ்சு வரைக்கும். என்னது அப்படின்னுவான். நான் 1100 ரூபாய்க்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் 1 நாள் சாப்பாடு. அப்புறம் அதான் ரூம் வந்து அசோக் ரூம் ஏதோ சொன்னான் ரூமு. அதான் அங்கே சைட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் இருக்கா, அப்படியே இப்போ வந்துடலாம்யா அப்படின்னா. நம்ம ஊர் ரூம் இங்கே ரெடி பண்ணிட்டா கூட இங்கே கூட தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா. சரிண்ணா அப்படியே ஞாயிற்றுக்கிழமை நம்பர் இருக்குன்னாயா, எவ்வளோ சேர்த்துனாலும் செய்யலாம், வீட்டுக்கு கிளம்பி வரணும் வந்துடலாம் அப்படின்னா. ஐயோ வீட்டுக்கு நான் வரல, என்னை கூப்பிடாதீங்க, இதோட எப்போ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறோம் அப்போ நான் வரேன் நான்
நான் போய் திருரூமில் உட்காந்துக்கிறேன். திருரூமுக்கு அதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டான். இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்கான் அப்படின்னாரு. சரி ரைட்டு பார்த்துறேன் விடுன்ட்டு வண்டியை கொடுத்துட்டு போடுங்க, நான் ஏன்னா சுற்றி வந்துடுறேன், விட்டுருங்க தயவு செஞ்சுட்டேன். என்ன ஒன்று துணி நம்மளே துவைக்கணும். என்னடா இப்போ போட்டுருந்தாண்டா இப்படி தண்ணி வந்துன்னே இருக்கும். Help! Nice. Wait. அவனே சொன்னான் பைக்கெல்லாம் செட் ஆகாதியா, பைக்கு வேணும், பைக்கு எடுத்துன்னு போயிடலாம், நீங்கள் ஒரு 2 பைக் வந்துடுங்க, 2 பேர் 3 பேர் ஒன்றா இது போயிடலாம், 6 பேர் போகிறேன்னா 6 பேர் நம்ம 5 பேர் தான் ஏறலாம், ஏன்னா கூட தூக்கி போட டம்மி தூக்கி போடலாம், அதான் டம்மி தூக்கி போட்டு போகலாம் அப்படின்னா. யாருன்னு கேட்டால் வசந்த தூக்கி போட்டு போவான் அப்படின்னா. சரி ரைட்டு எதோ சொல்கிற சரின்னு சொல்லிட்டோம். கேட்டேன் நீதான் ஓனரு, நீதான் சொல்லலாம் அப்படின்னா. ஓனர்லாம் கிடையாது, சொல்லுங்க நீங்க சொல்றதுலாம் எல்லாம் இருக்குன்னாரு. இதான் நாங்க நான் சொல்றது, ரேட்டு நான் சொல்றது பேச பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டேன். எடுத்த உடனே காசு தான் கேட்டேன் நான். இப்போ யாரு காசு இல்லாமலாம் இங்கே வர முடியாது, என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சொல்லிட்டு வந்துடுறாங்க, அவ்வளோதான். நான் கூட நாளைக்கு கிளம்ப சொன்னேன், நாளைக்கு டக்குன்னு நாளைக்கையா சரி போய்க்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் நீ 1 வாரம் அவன் சொன்னேன், நான் சாரி 1 வாரம் அவன் கோச்சு மாற்றி சொல்லிட்டேன்றான். 1 வாரம் 10 நாள் அதுக்குள்ளே சீல் ஒர்க் முடிச்சிட்டான்னா போதும், நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னா.
இது இன்னொன்று கேட்கணும், டைமிங் என்ன கேட்கணும், எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணி வேலை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணிக்கு எப்படின்னு கேட்கணும். அதை நான் கிளீனிங் பண்ண ஒரு 7 மணிக்கு செய்யணுவீங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. டைம் ஆச்சுன்னா எடுத்து வச்சு அவரே சொன்னார். ஆனால் சொல்லுவார், எப்படின்னு சொல்லுவார் தெரியுமா? யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னாங்க தெரியல. இது கேட்டுட்டாருல, நாம என்ன கேட்கணும், நாம அதுல என்ன பண்றோம், நாம வந்து வர கல்வி கொடுத்துட்டு நாம காசு கொடுத்துருந்தா இடம் இல்லாதானே நம்ம சொல்லலாம். இந்த அப்படி நினைச்சிருக்கா இன்னைக்கு வந்து எல்லாம் கும்பல கேட்டாங்க வீட்டுல. தெரியாது, எனக்கு தெரியாது. நாமே அவங்க கூட நாம போகணும். நம்ம தண்ணிக்கு மாதிரி சொல்லுங்க, நம்ம கேட்கணும். எங்க எங்க பட்டா தராங்கண்ணா? எங்க பட்டா தராங்கண்ணா? எங்க பட்டா தராங்கன்றான். பட்டாவும் தரல, ஒன்னும் தரல. நாங்க மண்ணு வாங்க, நாங்க மண்ணு கொட்டா போட்டு, நாங்க மண்ணு சுத்தி கொண்டு, நாங்க கொஞ்சம் காசை ஒட்டிட்டு நாங்க போட்டோம். சரி, அதுக்கு வந்து ஏன் போய் மண்ணு எழுதி கொடுத்தீங்கன்னா அது பண்ணி இது பண்ணி பார்த்துருக்கீங்க. பட்டா வருதுன்னாங்களே, அது என்ன யாருக்கு எங்க பட்டா வருதான்? அது யாருக்கு என்ன தெரியும்? பட்டா வருறதெல்லாம் மனுவே போச்சு, பட்டா வராம எப்படி மனு போவாங்க? ஏன் மண்ணு சரி வச்சு மண்ணு கொடுக்குறீங்க? ஏன் மனு கொடுக்குறீங்கன்னா? மண்ணு ஏன் கொடுக்குறீங்க? எதனால இப்ப எது சொல்ல வரீங்க? புரியல எனக்கு நீங்க சொல்றது. பட்டா இப்போ நான் சொல்றேன், நீங்க கேளு. பட்டா கொடுத்து நான் சொல்றேன், பஸ் கேளுங்க. பட்டா வருதுன்னு சொல்றாங்க, பட்டா வருதுன்னாலதான் மனு போச்சாங்க, மனு போயிருக்காது. பட்டா கொடுக்க கூடாதுன்னு கிடையாது, எங்க பட்டா கொடுக்குறாங்கன்னு கேட்டோம். எங்க நான் போல பட்டா எங்க கொடுக்குறாங்க அதான் கேட்டது. யாரு? சரி, சரி, நாங்க பிறந்தது இங்க என்ன காட்டினாங்க எப்ப இங்கெல்லாம் வந்து ஊர்ல நாங்க வரமாட்டோம். எங்களுக்கு நாங்க ஒரு பக்கமா அங்க வீட்டை கட்டினோம். நாங்க அந்த பக்கமே நாங்க கடந்துட்டு போறோம். எங்களுக்கு இங்கெல்லாம் நாங்க வர வேண்டிய வேலை இல்லை. எங்க வீட்டுக்காரன் சொன்னது நானும் சொன்னேன். நியாயமா நான் எங்களுக்கு அது ஒரு பக்கமா தரோம். ஊருக்கு நம்மளுக்கு சமாளம் இல்லாதான் நாங்க இருக்கிறோம். சொல்லது கேளு. பட்டா கொடுத்தது வந்து பெட்டிஷன் கொடுத்து வந்து காரணம்னா ஊடு வந்து இங்க வருதுன்னாங்க இந்த ஏரியாவுல, அதனாலதான் பெட்டிஷன் கொடுத்தது இங்கெல்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி. இங்க வேண்டாம், அங்க இருக்கா அங்கே இருந்து சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி, வேற எதுவும் கிடையாது. நான் சொன்ன அத்தையா சாமந்தி மோகலாம் பேர் வந்து இப்ப நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் ஒண்ணு. நீ தேவையில்லாத பேசினா வச்சுக்க, நான் இன்னொரு அடி பெட்டிஷன் கொடுக்க போடுவேன். பத்தி தேவையில்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன பண்ண போறோம் கிடையாது, என்ன தெரியாம பேசக்கூடாது. இந்த விஷயத்தையும் யாரு போனாங்க, எப்படி நடந்தது நான் தெரிஞ்சு பேசணும். நான் வந்து நீங்க வந்தா கூட நாங்க எதுவும் பேசணும், நாங்க பேச மாட்டேங்கப்பா. அன்னைக்கு கூட நீங்க வந்து தம்பி முடியுமா மாட்டீங்க. நாங்க சொல்றது என்னத்த வந்து ஊரு கட்டிங்கன்னா பாரு, முந்தானத்து கூட ரசத்தை பாரு, இந்த எனக்கு ராஜகோபால் சண்டை வந்து எங்களை அடிச்சு பண்ணி கேட்கிறாரு எங்களை அடிச்சுட்டு போயிடுறாரு கேட்டு சரி நம்மளால அடுத்த வச்சு நம்ம பிளேட் எடுத்தா கூட நான் கேட்க மாட்டேன். என்ன நீங்க சம்மதப்பட்டு நீங்க இந்த ஆயிரம் பண்ணா பண்ணுங்க, என்ன பண்ணல ஒரே நான் வந்து தனிமட்டம் மட்டும் என்ன அவங்க கூட போடணும். நீங்களும் கேட்க
இனிமே எப்படி தருவாங்க நான் வரலன்னா அம்மா கேள்வி வெளியில கேட்டு கேள்வி ஏன்னா ஜென்மத்தை கொடுத்துருந்தாங்க அவங்க பேசிட்டு நாங்கள் வரமாட்டோம் அவங்க வந்து என்னான்னு நான் போக மாட்டேன் இன்னைக்கு வந்து சத்துணவுக்கு என் புள்ள வந்துச்சு புள்ளத்தை நாங்கள் நினைக்காத இருக்க மாட்டோம் என் பெரிய மாமா அங்கேயே வாங்கணும் வீட்டில் ரவி கூட என் புள்ள வந்து ரவி தான் மதிப்பு என் புள்ள மதிப்பு என் புள்ள இன்னைக்கு நீங்க சொத்து மட்டுமே திருப்பாரு அதுக்கு பாரு கல்யாணம் பண்ணிதான் நீங்கெல்லாம் போட்டு பெரிய பிள்ளை வைக்கிறீங்க என்ன என் பெரியம்மா கோயிலுக்கு போனோம் இடம் தான் அவங்க செப்பா எனக்கு அதனாலதான் பேட்ட மீன் வந்து நான் ஊட்ட கட்டணும் இதெல்லாம் நான் கட்டி வைக்க மாட்டேன் சரி நான் கேட்குறேன் இல்லை நான் கேட்டு ஏன் எப்போ அப்படி பண்ணுறீங்க வாங்க சாமி நாங்கள் காலத்து ஓட்டிட்டு போகிறோம் அதை தான் நான் கேட்க சரி நான் சொல்ல வரேன் சாமி யாரும் எது கொடுக்கல இப்பயும் சொல்றேன் நாங்க யாருங்க தரல விஷயத்த புரிஞ்சுக்க நீ கேட்டதால எங்க கால நியூஸ் வந்துச்சு உனக்கு ஒரு கால நியூஸ் வந்துச்சு பாத்தியா அது மாதிரி எங்க தெருவுல இருந்து எனக்கு நியூஸ் வந்துச்சு எனக்கு இங்க சம்பளம் எனக்கு இந்த இடத்துல என் ஊட அங்க இருக்குது எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்க நீங்க சொல்றதால சொல்றேன் எனக்கு நியூஸ் வந்ததுன்னா இங்க வீடு வர போகுதுன்றதால பெட்டிஷன் போட்டாங்களாம் விஷயத்த புரிஞ்சுக்கங்க இங்க வீடு வர போகுதுன்றதால தேவைப்படுறோம் அங்கதான் இருக்கிறாங்களா அப்படியே இங்க வர போறாங்கன்றதால பெட்டிஷன் அங்கேயே இருக்கிற மாதிரி தான் பெட்டிஷன் போட்டுருக்க மாட்டானு அவனுங்க அதான் நான் தெரிஞ்ச வரைக்கும் சரி இங்க 10 பேரும் போய்கிற இடம் இது கருமாதி போட்டான் எல்லாம் முடிச்சு நாங்க இங்கெல்லாம் வரமாட்டோம் எங்களுக்கு அதே இடமா நான் இப்பயும் சொல்றேனே ஆடி ஒரு நியூஸ் வந்த கதை எனக்கு இதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் என் கதையை உனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க பாத்தியா எனக்கு நியூஸ்ல வந்து சொன்ன பேசினாங்க பண்ற பாரு அது மாதிரி பேசினதை நானும் கேட்டேன் இது மாதிரி சொன்னாங்க இது மாதிரி வீடு இங்க வரப்போகுதுன்றதால பெட்டிஷன் போட்டுறானுங்க அப்படின்னு அதனால சொல்றேன் அதான் சொல்றேன் இதனாலதான் பெட்டிஷன் போட்டாங்களாம் மீனும் குடுக்க போறேன்னானுங்க 2 முன்னாடி கொடுத்துட்டா போயிட்டு சுத்தமா இன்னொருத்தர் யாரும் வந்து கொடுக்க கூடாது இதெல்லாம் வரக்கூடாது இருக்குது திருப்பதியா சொல்லு சார் அவரு இன்னொருத்தர் யாரும் வந்து கேட்டாங்க அப்ப நானும் தான் உட்காந்து இந்த இடத்துல அதான் சொல்றேனே அவங்க பார்க்கும்போது நானும் தான் இங்க இருந்தா உட்காந்து கேட்க மாட்டேன் இங்க இருந்தேன் அவங்க பேஷண்ட் போனாங்க நான் பார்த்தேன் நான் என்ன பண்ணிட்டோம் நான் அங்கேயும் சொல்லிட்டோம் நாங்க அது சர்க்கார் சோப்பு ஊர் பக்கத்துல வந்துருச்சு நாங்க அங்கெல்லாம் நாங்க போக மாட்டோம் எங்களுக்கு நாங்க வந்து தனிமட்ட முறையில நாங்க அப்பாவை வந்துட்டோம் எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்து நாங்க அப்பாவை போக மாட்டோம் நாங்க எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தாலும் கொடுத்துனா கூட போகல எங்களுக்கு ஒதித்தூர்ல காட்டினாங்க இதுல நான் சொல்றேன் பாரு கோயிலாண்டதான் எல்லாம் பெட்டிஷன் கொடுத்தாங்க அது எனக்கு தெரியும் யாருன்னெலாம் சொல்ல கொடுத்தாங்கன்னு தெரியும் இந்த மாதிரி இங்க வருதுன்னாங்கடா ஆள் தான் கொடுத்தான்னு பேசினாங்க சரியா ஒரு 10-15 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இதுதான் நடந்தது வேற எதுவும் கிடையாது இங்க வருதுன்றதால அதனால இங்க வரலன்னா அவங்க எதுவும் கொடுத்துருக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்களாம் இங்க வந்தாங்க 4 பேரு அப்ப பேசிருக்கும் போது அவங்க கேட்டுறாங்க அதான் இங்க கிடையாதுன்றதால அங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே கிடையாது நான் சொல்றேன் அவங்க வந்துட்டாங்களா அங்க இருக்க போது இங்க வந்தாதான் நம்மளுக்கு தேவையில்லாத அங்க இருந்தா இருக்கு பிரச்சனை வேற நம்மளுக்கு அது அந்த ஒரு அந்தாண்ட கிரவுண்ட் வேற இருக்குது அங்க வந்து வரப்போகுது நாங்க வீடு பசங்க வளர இடத்துல எப்பறம் வீடு வருது அப்படின்றதால தான் பெட்டிஷன் போட்டாங்க போய் சரி 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 அப்படியெல்லாம் எடுத்துல நாம வந்து இவ்வளவுதான் நம்ம ஊருக்கு வந்து அந்த காலத்துல மக்கள் என்ன சொல்றோம் இந்த காலத்துல நம்ம ஏற்பட்டு போய் நம்ம மனு கொடுக்கணும்னா புதுக்கடி அவங்க விடக்கூடாதுனாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் இன்னைக்கு அப்படி போங்க சார் நீங்க எப்படி புதுக்கடி எங்களுக்கு வேணும்ன்றியா நீ அப்படி போயிட்டு கூட இதுல கட்டி விடுங்க பசங்களுக்கு சேர்ந்து கட்டி விட்டா கூட பசங்க எல்லாரும் அப்படி போங்க சார் நாம சொல்றேன் நான் தப்பெல்லாம் சொல்லலை இதான் சொன்னேன் சார் வந்தாரு வேற எதுவும் பண்ண
இருக்குதுப்பா எல்லாம் வந்து நம்ம சும்மா வந்து கேட்டாங்க நம்ம என்ன தெரிஞ்சு பண்ணி அப்படின்னு அம்மா புதுவேன் உன்னை எது நம்ம ஊர் பசங்க கொடி பசங்க தான் அதுதான் ஆயா வேணும்னு அப்படி தள்ள விட்டுருக்கீங்க அப்போ நான் வந்தேன் எப்பா நாங்கள் வரமாட்டோம் ஏன்னா அங்கே கூட அந்த ஏற்பாடமோ எனக்காம எடுத்து அது கல் மருந்துமா மாம்பழை பற்றி எதுக்குமே வரமாட்டு வயசானது எங்கே கட்டு பத்தா வந்தாலும் வருஷம் என்ன வெளில விடும் போனா போது நான் அதே காலம் நினைச்சு நான் போனா போறியப்பா அதைதான் எனக்கு உண்மையா இந்த ஆலயத்தில் ஆமா இன்னும் 12 விட்டதுக்கு நாங்க வரமாட்டோம் எப்படி ஊர் பக்கத்துல விட்டு நாங்க வரமாட்டோம் நாங்க ஒரு மூலையே வரணும் மூலையவே இருந்துக்கிறோம் நாங்க அங்க வரமாட்டோம் நீ நாங்க தான் எப்ப சுத்திட்டோம் அவங்க அத்தாட போயிட்டாங்க மலையில எப்படி இதான் வழி அவன் சொன்னது எனக்கு தெரியும் இது நடந்தது சொல்றேன் இப்ப என்ன சொன்ன பாரு அதான் எனக்கு கோவம் வந்துச்சு எனக்கு யாரு பெட்டிஷன் கொடுத்தாங்க எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கின்னு இப்ப அந்த ரிசல்ட் பேசினா ஓகே உன் பேரும் அடிபட்டதுப்பான்னு சொன்ன பாரு அப்பதான் தேவையில்லாது அப்ப நானே பெட்டிஷன் கொடுக்கலாமான்னு தோணுது போயிட்டு அதான் இப்ப நீ பேசும்போது தான் இப்ப டென்ஷன் ஆகுது எனக்கு கொடுக்கணும் இது கொடுக்குறேன் இல்ல நீ பேசுது யாரு பண்றாங்க நான் என்ன சொல்றேன்னா யாரு அப்படி கிடையாது அப்படி சொல்றது யாரு தெரியாம ஏன் பேசுற யாரும் தெரியாம பேசக்கூடாது தெரியணும் அப்படி அப்ப எனக்கு நான் சொன்னேன்னு சொல்லலாமா அது மாதிரி விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் யாரு பேசினாங்க யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கின்னு அது வந்து கேட்க தப்பு கிடையாது அப்ப இதுன்னும் போது அப்புறம் திரும்பி என்ன போடுற போட்டு வாங்குற கதை இது சரி நான் இது இந்த விஷயம் நான் வந்து சொல்லணும் இப்ப ஊர்ல நடந்த விஷயம் சொல்லணும் வந்தாங்க நான் கம்மன் வந்துடலாம்ல இது நடக்குது போகுது வருது ஆனா யாரும் சொல்ல மாட்டேன் நான் சொல்றேன் அந்த கதையை இதெல்லாம் எடுத்துட்டு இந்த மண்ணை இங்க விட்டுட்டு இதுல விட்டு இது கட்டுறதுன்னு சொன்னாங்க கட்டுட்டு அவர் இந்த பசங்க எல்லாம் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் சொன்னாங்க அது தெரியும் எனக்கு அது ஹாஸ்பிட்டல்ல பசங்க கிரீடெல்லாம் நல்லா அது அங்க கட்டுறது கலத்துக்கிட்ட கட்டுறது காலம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு நம்ம காய் வச்சு கொள்ள இது இன்னும் கொஞ்சம் போட்டு காலை எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது ஏதாவது சொல்லிருந்தாங்க எப்படி தெரியாம அப்படி இல்ல நானுங்க எங்கேயும் வச்சு போடுறோம் கூடி முன்ன மாதிரி பசங்க பேசிக்கினா தானே எனக்கு தெரியும் அதே நான் காதை வாங்க மாட்டேன் நேற்று எல்லாம் கும்பலா இங்க வந்தாங்கண்ணா அதனாலதான் எனக்கு தெரியும் இங்கிட்ட நான் சாப்பாடு செய்து உள்ள உட்காந்துருந்தேன் வந்து நான் அவ்வளவு கேட்க தள்ளி இருந்தேன் பேசினாங்க நானே எனக்கே தோணுது உண்மையதான் சொல்றேன் நான் இது வரைக்கும் உங்களை எதுவுமே நான் சின்ன பிள்ளையில இருந்து கூட பாக்குறேன் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் எங்கேயும் வர மாட்டேன் எங்க அண்ணாமலை பேர் என் கூட பேர பிள்ளை எடுத்து போடுவேன் இன்னுமே எந்த வார்த்தையும் கிடையாது ஊருக்கு கேரிக்கு நாங்க எந்த படிப்புமே வச்சுக்க மாட்டோம் நாங்க பண்ற பொறுமையால தான் நாங்க இங்க வந்து இடம் எங்கிட்ட வீடு கட்டணும் இல்லைன்னா வழி மாட்டேன் பொண்ணு ஒண்ணு நடு பொண்ணு அது இங்கே வந்து ஆஸ்பத்திரியில தான் வேலை செய்யுது அது இங்கே வந்து அதுக்கு மானியமா சம்பாதிக்கணும் அவங்க என்னமோ ஊறான் அது போய் இங்கே அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அவனை கொண்டு வந்து இங்கே குடும்பம் பண்ணிக்கலாம் இப்போ எங்கே ஆஸ்பத்திரி வேலைக்கு போயிட்டு வீட்டு கட்டி கொஞ்சம் வந்து அவன் குடும்பம் பண்ணிக்கிறான் நான் தான் எப்போ அவன் வந்துட்டான்னா நான் அப்பால போயிடுவான் எதிரில் நான் வச்சுக்கிறேன் மண்ணு நான் குடிச்சு வச்சுக்கிறேன் அதுல கொட்டா போட்டு நான் அப்பால போயிடுவேன் அவ வந்துட்டாங்கன்னா நாம போயிடுறதா அதானே சொல்றேன் ஊடுங்க வரப்போதுன்னா பெட்டிஷன் கொடுத்துறாங்க போய் பசங்க வேற எதுவும் கிடையாது ஊடுங்க வரலாம் அவனுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க அது இல்லாம இங்க அந்தாண்ட கிரவுண்டுக்கு சீர் பண்ணிச்சாங்க பார்த்த இடத்த அங்கெல்லாம் வீடு வர போது நாங்க மொத்தம் 6 வீடு வர போது நாங்களாம் 6 வீடு இங்க 3 வர போது நாங்க கிரவுண்டு வந்த இடத்த எப்படி வீடு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலாண்ட கொடுத்துருக்காங்க அது தெரியும் அவ்வளவுதான்
நான் ஏன் பார்த்து விட்டு கேட்டீங்க பாருங்க. அதுதான், வேற எதுவும் கிடையாது. இங்க பாரு, நான் மனைவர் வந்தேன்னாக்கா, இன்னும் தலைக்கிட்டு வந்தாலாக்கா, இன்னும் யாரும் மேற்பட்டு வந்தாமாக்கா, அந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு அந்த இடம் தான் வேணும்னு நாங்க அவர்கிட்ட சொல்றேன்ப்பா. நாங்க இதெல்லாம் வரமாட்டோம். நீங்க வந்து எதுவும் தப்பு பண்ணாதீங்க. நாங்க அந்த இடத்த விட்டு நாங்க இங்க வரமாட்டோம். நாங்க வந்தோமா கொட்டா போட்டோமா அதோட காசை போட்டு நாங்க போயிருந்தோம். உங்களுக்கு நாங்க பிரச்சனை வைக்க மாட்டோம். சரி விட பாத்திரம் விட. அதான் எனக்கு யாரு எப்படி போனாலும் நாங்க ஆம் தெரிஞ்சா மலையாளர் வந்து கேட்டாங்க வீடு போறேன்னு சொன்னாரு. இடிச்சுட்டு நீங்க என்ன கட்டி விடுவோம் அப்படின்னு சொன்னாரு. நான் என்னக்கா இந்த லவ்ல யாருக்குமே மாட்டோம். புரிஞ்சாங்களா கட்டினாங்களா அதே இடத்த விட்டு கொடுத்தாரு. Bring up voice chat. இன்னமும் ಕ್ಯಾಂಪರ್ ಸವಾಸ 3 ಹೊತ್ತು ಉಪವಾಸ பண்ணி 2 லட்சம் ரூபாய் போட்டு நாங்க கூட்ட கட்டி நாங்க வாசல் கட்டி வச்சுக்கிறோம். அதை நீங்க இடிச்சுட்டா நாங்க எங்க போறது? Get in the room. நான் தான் கேட்டேன். Excellent work. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது கேக்குது. வாரம் சொல்றேன், வெயிட் பண்ணி பார்த்து நானே ஸ்டார்ட் பண்ணி போறேன். அதே ஆல்மோஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணி போனேன். ப்ரோ இது வந்து ப்ரோ நான் எனக்கு 144 MB அப்டேட் காமிச்சது. என்ன உனக்கு 104 தெரியலையே. எனக்கு நான் எப்போ காட்டுற அப்டேட் தான் நினைச்சேன். நான் எனக்கு அம்மாத்தெல்லாம் எதுவும் காமிக்கலையா? கதைன்னு தெரியல. நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல அப்படின்னு நினைச்சு நானும் ரொம்ப நாள் லேட்டு போல அப்படின்னு நினைச்சேன். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒரே ஒருத்தன்கிட்ட ஃபோன் வந்துச்சு, அவன்கிட்ட ஃபோன் பேசியிருந்தேன். அவன்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே அடுத்து அதுவே கேட்டாங்க. யாராரேட்டா நான் சித்தத்தில் ஒருத்தருக்கேன். நீங்க சத்தியா? ஓ சும்மா தான் ஒரு புல்லட் தான் போட்டோம். ஏகேஎம் ஒருத்தன் தப்பு தச்சு குச்சி ஓடானீங்க. அவனா அடிச்சு அவன் சேட்டானுங்க. மனுஷன் பேர் என்ன? ஜாப்பனீஸ்ல பேர் வச்சிருப்பாங்க. நேர் இல்ல எங்க இருக்கான்? இங்கதான் உள்ளதான் இருக்கு. உள்ள கார்னர் இருக்கணும்.
சரி அந்த மலை நடக்குதான்னு நினைக்கிறேன். இல்ல மரம். இந்த மரம். யாராரேட்டா அவ்வளோதான். ஐயோ கட்டையை பிடிச்சிடும் கட்டையா Well done. தற்கூரி யாராரேச்சத்தா ப்ரோ கட்டை. கட்டை ஆயிட்டான் அவன் டக்குன்னு. நான் கவனிக்கவே இல்லை. நல்லா கரெக்டா இது போட்டு ஓடிட்டீங்க. இன்னொருத்தான் தான் அவனை கவனிக்கல. நான் கவனிச்சுதான் நான் எடுத்துக்கலாம். ரெண்டு விக்கெட் அவுட்டா? ஸ்டார்டிங் மேட்ச் அது கொஞ்சம் எண்ட் எல்லாம் போட்டுக்கிறான். நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டேன்ல எனக்கு தெரியல பெருசா. இவரு சிவா ப்ரோ இருந்தாரு. நான் வேலைக்கு அனுப்புவான். இதுதான் ஒண்ணு கூப்பிடுறாங்க. चाहे इसको प्लेन से उतारो या डायरेक्ट फेंको, रिकॉल हो जाना चाहिए. Thanks. அது மயில புனித அர்ச்சனை என்ன நான் பண்ண தரப்போறேன். கிராபிக்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்குது. ஏன் என் போனும் இப்போலாம் கிராபிக்ஸ் வராது. இப்போதான் நான் பாக்குறேன். அப்டேட்ல என்ன மாதிரி தான் பாரு. கிராபிக்ஸ் அதிகமாக கொடுத்துறானா பாரு. எனக்கு மட்டும் எந்த அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாயிரம் ஒரு கார்த்துன்ற மாதிரி. நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டு தான் கடுப்பு டென்ஷன் ஆகுது. ஏன்னா பாத்தியா நீ பார்த்து போட்டிருப்ப. நீ வந்து நான் சரி ப்ரோ அந்த உங்களுக்கு நான் அனுப்பிச்சேன் பாருங்க வீடியோ. அதில் ஒன்று ட்ரை பண்ண ப்ரோ. ஒன்று ட்ரை பண்ணா 720 தான் அது ரெக்கார்டே ஆகுது. அதிகமாக ரெக்கார்ட் ஆக மாட்டேது. இன்னொன்று கிபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பொண்ணு வந்து கலெக்ட் பண்றது இறங்க கண்ணு இறங்குது. ஆமா அப்டேட் மாப்பிள அதே பண்ணி விட்டுரு. ரெட் கலர் மெட்டீரியல் உண்டல்ல போட்டு வர்றேன். நான் அப்படிதான் இதுக்கு மேலே தான் யூஸ் பண்ண முடியாது. மெட்டீரியல வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. நான் கலெக்ஷன் ப்ராசஸ் ரிலீஸ் ஆகும். மொத்தம் 10 மெட்டீரியல் இருந்து போட்டு ஊட்டெல்லாம் தரவா பெருமையோட ப்ரொமோஷன் மேட்ச் எனக்கு வருது. ப்ரொமோஷன் மேட்ச் போயிட்டீங்களா? ஆமாம் என்ன பண்ணுறோம். நேற்று ஆடவே இருந்த ஆடி தான் ப்ரொமோஷன் வந்துருக்கேன்.
டாப் 15 வரணும்ப்பா. கில் ஸ்பீட் போய் செக் பண்ணுறேன். இது நல்லா தான் சரிண்ணே. ஆ Help! இருக்குங்க சொல்லலாம். இது வேணா அது மச்சி ஆடவே இல்லை, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. கிண்ண உள்ள வச்சியா? வைக்காம இப்படி உள்ள போவோம். அப்புறம் கிண்ண நீ அப்படியே கொடுங்க. எங்க இட்லி கடைக்கு போடாத செஞ்சு. ஏய் ஒரு செட்டு பூரி போதா, அதிகமா தரல. 25 தான். 25 ஒரு வடை 30. வடை 5 ரூபாயா? ஆமாண்டா. பரவாயில்ல. அட கூலி கொஞ்சம் பெருசா இருக்குடா. இது சிந்தாதான் இருக்குது. 5 ரூபாய் தான் இருக்கும். வருமா வராது வடை? ரைட்டா கட்ட மாத்திச்சியா? அவன் ஆச்சிட்டியா? ஒண்ணுக்கு ஒண்ணு எனக்கு அவ்வளவுதான். வெளில ஸ்கின் என்ன வைக்கலாமாப்ல? ஐயோ ஸ்கின்ன பாரு, ஆகலாம் பறந்து போய். ये स्किन ಮಾಡ್ತಾರೆ ಅವರ ಕಡೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. Help! இப்ப பாருங்க பாரு குல்ஃபிலாம் அவனே எல்லாருமே ஏதோ ஒரு ஒரு ஊரு அங்கதான் கண்ணான். ஆமா ஒதுக்கிட்டு வரலாம். மேல் வேலை கீழ் வேலைக்கு இல்ல கடைக்கு அங்க அது ஏதோ இடம் கட்டணும் போட்டு கட்டிக்கலாம். கூட்டு வந்துட்டியா? எங்க உங்ககிட்ட தான் தெரியும் இல்ல வேற அங்கேவா? சென்னை அப்போ விடு, வேற பிரச்சனை கிடையாது. இப்ப டூர் போனீங்களா? உங்க நைனா சாப்பாடு அப்படி கட்டுரு பாரு. அவர் சமைச்சு அவரு நல்லாதான் வருது. ஆமா அந்த இந்த கண்ணு அது.
இது வச்சு இஷ்டப்பட்டான பவர்லாம் வச்சு Help! I got supplies. ஹெல்ப் பண்ண முடியாதுல யாரும் எந்த கடை கிடையாது கடை போசம் नहीं कहते हो अपने साथ Help! எதுக்கு வெயிட் பண்றான் ஹெல்ப் பண்ண முடியாதியா அப்பா சொல்லு அவன் பேசல ஸ்கின் வச்சுதான் அவன் இவன் ஏன் சர்வே பண்றான் நம்ம தான் சர்வே நம்ம ஏன் சர்வே பண்ணணும் ஸ்கின் வச்சிருந்தா நம்ம தான் காமிக்கணும் ஒரு கில்ஃபிட காமிச்சு ஒரு இதை அவங்க பார்க்க மாட்டாங்க தக்கரி பாட்டுமே ஆரம்பிச்சு நம்ம பையன் அவன் 4 நம்பர் நம்ம பையன் வண்டி டிரைவிங் விட்டானா I'll drive. நான் தான் ஓட்டுறேன் Marked a location. Marked a location. Marked a location. Marked a location. தமிழ் பேனர் போனோம் ப்ரொமோஷன் மேட்ச் நம்ம முடிக்கலாம் ஒரு மைண்ட் செட்டில் வருவோம் அந்த மேட்ச் தான் விளையாடிப்பாங்க நம்மள Watch out! Watch out! என்னையும் மாரி நானும் என்னையும் மாரி பார்த்தேன் நான் என்னையும் கன்ஃபார்ம் பண்றேன் ஆமா இவனே பார்த்த மாதிரி இருந்தது
இப்படி வந்தாலும் அடி விடும்போது இங்கிட்டு வந்தாலும் அடி விடும், எங்கிட்டு வந்தாலும் அடிதான் விடும்போது. பாஸ் பண்றேன். என்ன சண்டை போட்டோம், ஒரு 10 பேர் சாகட்டும், வெயிட் பண்ணு. 5 பேர் இருந்த அப்புறம் உள்ள போவோம். ட்ராப்ல P90 இருக்கு வேணுமா? P90 பெட்டர் கண்ணு தான். எங்க இருக்கு ட்ராப்பு? சும்மா தான் இருக்கா? விட பார்க்கலாம். நம்ம பேர் சாப்பிட்டோம், செத்ததாகவே பிரச்சனை இருக்காது. ரோசா கீழே போட்டு P90 எடுத்தோம். இது பெட்டர் கண்ணியா பட் வேஸ்டாப்பா. நான் என்ன கடுப்புனா, நேற்று கேம் ஆடாம எனக்கு எவ்வளோ தலைவலி. கேம்ல பிரச்சனை, செல்லு சரி பண்ண போனா அதுவும் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், சார்ஜ் பின்னு போயிடுச்சு. எங்க அம்மா செல்லு கீபோர்டு செல் தான், சார்ஜ் பின்னு போயிடுச்சு பொழுது. அதை மாற்ற போனோம். அதை மாற்ற போய் அது ரெடி பண்ணதுக்கே 4 மணி நேரம் ஆயிடுச்சு. 4 மணி நேரம் ஆயிட்டு இருக்கும். அது இன்னும் 6 மணி நேரத்தை ரெடி பண்ணிடலாம். இவனுக்கு வேலை இருந்துச்சு, வர கஸ்டமர். ஏன்னா அது இது சர்வீஸ் சென்டரு, ஓகேவா? அதில் வர கஸ்டமர் அட்டன் பண்ணுறான், இங்கேயும் போய் அப்படின்னு ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அது ரெடி பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். செக் பண்ணலாம் இல்லை, சார்ஜ் பின்ன மட்டும் செக் பண்ணி காட்டினானுங்க. ஓகே கரெக்டாக இருந்துச்சுன்னு விட்டு வந்துட்டேன். வீட்டை வந்து சிம்மை போட்டு எங்கள் அம்மா ஃபோன் பேசுது, மைக்கு கேட்க மாட்டேது. ஆட போச்சு நினச்சிக்கின்னு அப்படியே எடுத்துன்னு ஓடினேன். அவன் கடையை க்ளோஸ் பண்ணிட்டான் பொழுது. ஃபோன் பண்ணி கேட்டால், நான் அப்போ மதிய சாப்பிட வந்துக்கிறேன், மணி 6 மணி இருக்கும். இப்போ மதிய சாப்பிட வந்துக்கிறேன், நான் வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும்னா. நான் அதுக்குள்ள இன்னொரு கடையில் கூப்பிட்டேன். அவன் வந்து ஒரிஜினல் மைக் போடல, சைனா மைக் போட்டு விட்டான். அவன் சொன்னான் கிளியராக தான் கேட்காது, ஒரு நார்மலாக தான் கேட்கும் அப்படின்னு. அது கேட்கவே மாதிரி சரியா. இப்போ அதுக்கும் தண்டை செலவு, இங்கேயும் தண்டை செலவு, எல்லாம் தண்டை செலவு. இது இப்போ திரும்பி மைக்கை மாற்றணும். அது செல்லே இனிமே வரான். சரி 2 பேர் வந்துட்டானுங்க. ப்ரொமோஷன் மாதிரி பிச்சிங்க. இவன் சக்கரை வச்சுக்கானுங்க. யாராரேட்டா சக்கரா போச்சு. அவத்தார் நீ ஏன் அவத்தார் அவசரப்பட்ட? இல்ல அவத்தாரு, நீ வீட்டுக்குள்ள கூட வந்துடலாம். அவத்தாரு வெளில வந்து நீ அடிச்சதால்தான் அவத்தார் பிரச்சனை. இப்ப நான் சரி எஸ்கேப் ஆகி போயிடலான்னு பார்த்தேன். 4 பேர் குறையணுமே, பொறுமையா இல்லைன்னு பார்த்தா நீ வேஸ்டா போச்சு மேட்ச். இப்போ லாஸ்ட் மேட்சியா? இது லாஸ்ட் மேட்ச் ஆத்தாரு. இதை முடிச்சிருந்தேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் ப்ளஸ் ஆகாது எனக்கு. நான் 3 மேட்ச் ஆனாலும் ப்ளஸ்ஸே ஆகாது. அவசரப்படுற அவத்தார் நீ. எனக்கு அதான் உன்ட்டு பிடிக்க மாட்டேது. எனக்கு எந்த இடத்துல அடிக்கணும் எங்க அடிக்கலாம்னு தெரிய மாட்டேன். சோல்வ் பண்ணணுன்ற விஷயம் எனக்கு தெரியணும், எங்க அடிக்கணும் எங்க அடிக்க கூடாதுன்றது. வர விட்டு அடிச்சு நான் அடிச்சேன், அவன் அந்த ஜுட்ஸ் வச்சிருந்தான். இப்போ நீ இருந்ததுன்னா எனக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குமா? வேஸ்டா போச்சா மேட்ச்? சரி மேல ஏறி வந்தான். தேவையில்லையா? நம்ம தான் சொல்றோம், அவனை உள்ள வர விட்டு நம்ம அவனுக்கு போக கூடாது, அவன் நம்ம கிட்ட வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தான். நீ அடி வாங்கும்போது அடி தான் பார்த்துருந்தேன். சரி நம்ம இறங்கி அடிக்கலாமா வேணாமா எடுத்துன்னு போயிடலாமா யோசிச்சு உட்காந்து நான். சரி நம்ம ப்ரொமோஷன் மேட்ச் இதுக்கு தேவையில்லாத பண்ண விடான்னு யோசிச்சு வச்சுனேன். சரி நான் ஆயிட்டா சரி இறங்கி அடிச்சலான்னு சொல்லிட்டு அவன் ஜுட்ஸ் வச்சிருந்தான். வேஸ்டா போச்சு.
பெஸ்ட் மேட்சியா